இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் நேரடியாக வேத வார்த்தைக்கு போவோம். அப்போஸ்தலர் 1:15-18. அந்நாட்களிலே சிஷ்யர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலகுகளாக விழுந்தான். அவன் வயிறு வடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், யூதாஸ் இஸ்காரியோத்து தன் பாதையை விட்டு விலகினது ஏன்? அவனுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனது ஏன்? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தற்போதைய அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் மறுபிறப்பு அவசியமில்லை, ரட்சிப்பு அவசியமில்லை என்று அநேகமான போதகர்களுடைய நிலைப்பாடு அந்த மாதிரியாக இருக்கிறது. அப்போ அவர்கள் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அவர்களுடைய சுவிசேஷத்தின்படி ஒருவன் நல்லொரு சூழ்நிலையில் பங்கு பெற்றி நல்ல மனிதர்களோடு இணைந்து நல்ல மனிதர்களோடு அவர்களின் செயற்பாடுகளில் பங்கு பெற்றுவதன் மூலம் அவன் ஒரு கிறிஸ்தவனாகி அவன் ஒரு விசுவாசியாகவும் வர முடியும் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். இதை பற்றி கடந்த செய்தியில் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது மனுஷ ஞானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால்,
லூக்கா 18:19 படி நல்லவன் ஒருவனும் இல்லையே. மறுபடியும் சொல்லுகிறேன், நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றும், யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நிக்கதோமுவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அப்போ அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மறுபிறப்பு அவசியமுண்டு. ஆனால் அநேகமான தற்போதைய போதகர்கள் அது முக்கியம் அல்ல என்று சொல்லி அவர்கள் நிஜமாக நம்புகிறார்கள். மேலும் பல வழிகள் உண்டு என தம்மை தாமே ஏமாற்றுபவர்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வேதத்தில் இல்லாத மனுஷ கற்பனைகளை இவர்கள் சுவிசேஷமாக தற்போதைய சபைகளில் உள்ள அநேகமான போதகர்கள் வேதத்தில் இல்லாத தங்களுடைய மனுஷ கற்பனைகளை சுவிசேஷமாக அவர்கள் போதிக்கிறார்கள். இயற்கையான ஒழுக்க பரிமாணம், நேச்சுரல் மோரல் எவல்யூஷன் என ஒன்றுமே கிடையாது. மனிதன் படிப்படியாக முன்னேறுவான் என்ற சிந்தனை வேத வாக்கியத்திற்கு முற்றிலும் விரோதமாக இருக்கிறது. ஒருவன் தானாகவே நல்லவனாக வருவதில்லை. அதற்கு பதிலாக நாளுக்கு நாள் அவன் கெட்டு அழிந்து போவதை தவிர வேறு எந்த பரிணாமமும் மனுஷனுக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம் அவனுக்குள் வாசம் செய்கிற ஜென்ம சுபாவமே ஆகும், பாவ சுபாவமே ஆகும், ஆதாமின் சுபாவமே ஆகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவன் மறுபிறப்பு பெறாவிட்டால் தேவனுக்குரிய யாவும் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆயிரக்கணக்கான போதகர்களுக்கும் அவர்களுடைய சபையில் இருப்போர்களுக்கும் வேதம் பைத்தியமாக தெரிகிறது. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதே இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மறுபிறப்பு பெறாததே முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அறிய மாட்டான்? ஜென்ம சுபாவமான மனுஷன், பாவியாக பிறந்த மனுஷன், பாவ சுபாவத்தோடு பிறந்த மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஒரு பொழுதும் அறிய மாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் பிறக்கும் பொழுதே மரித்து பிறந்திருக்கிறான், ஆவியில மரித்து பிறந்திருக்கிறான். ஆனபடியால் ஆவிக்குரியவைகளை அவனால் அறிய முடியாது. அந்த மாதிரி 1 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டது அநேகமான போதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, சபையில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறதாக இல்லை. மனுஷன் ஒரு பொழுதும் நல்லவனாக இருந்ததில்லையே, அவனுடைய இருதயம் மகாகேடுள்ளது என்பதை பற்றி எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகாகேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒரு மனுஷனாலும் அறியலாது, தேவன் ஒருவரை தவிர ஒரு மனுஷனாலும்
ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிய முடியாது. ஏனென்று சொன்னால் அது மகாகேடுள்ளது, திருக்குள்ளது என்று சொல்லி எரேமியா சொல்லியிருக்கிறார் 17:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மார்க் 7:20-23 நம்மை தீட்டுப்படுத்துவது என்ன என்று சொல்லியும், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்ன என்று சொல்லியும் மார்க் 7:20-23 சொல்லியிருக்கிறார். மார்க் 7:20-23 பார்த்து, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடம் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகியவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். இப்போ இது ஆரால சொல்லப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால சொல்லப்பட்டது. மனுஷனுடைய இருதயத்திலே இருந்து பல்வேறு விதமான தீய எண்ணங்கள் புறப்படுகிறது. அவைகள்தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை அந்த பாவம் என்பதனை மனுஷன் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் அறிந்திருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், மனுஷ குலத்தின் பிரச்சனை அந்த பாவம், பாவ சுபாவம், பிறக்கும் பொழுது சுவீகரித்து கொண்ட பாவ சுபாவம் என்பது ஒவ்வொரு மனுஷனும் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் மனுஷனுக்கு அவசியமாக ஒரு ரட்சகர் தேவையாயிருக்கிறது. இதன் நிமித்தமே ஒருவன் மறுபிறப்பு பெற்றாக வேண்டும் என யோவான் 3:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமுவுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார். தற்போதைய கிறிஸ்தவர்களும் போதகர்களும் கூறுவது போன்று யூதாஸ்காரியோத்துக்கு பரிபூரணமான சூழ்நிலை கிடைத்தது. எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத அளப்பரிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. யூதாஸ்காரியோத்துக்கு பரிபூரணமான இணைப்பு கிடைத்தது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைப்பு கிடைத்தது. எந்த மனுஷனும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரிபூரண இணைப்பு கிடைத்தது. அடுத்ததாக யூதாஸ்காரியோத்துக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பும் யூதாஸுக்கு கிடைத்தது. தற்போதைய சுவிசேஷத்தின்படி அநேகமான போதகர்கள் அவர்களுடைய சுவிசேஷத்தின்படி ஒருவனுக்கு பரிபூரணமான சூழ்நிலை, பரிபூரணமான இணைப்பு, பரிபூரணமான பங்களிப்பு இருக்குமாயின் அவன் அதனை சரியான முறையில் செயற்படுத்துவானாயின் அவன் பலமான ஒரு விசுவாசியாக வழிபடுவான் என உறுதியாக நம்புகிறார்கள். அநேகமான போதகர்கள் நம்புகிறார்கள். அப்படி அல்ல என்பதனை நிரூபிப்பதற்கு கோடிக்கணக்கான உதாரணங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த உதாரணங்களுக்குள் யூதாஸ் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறான். நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக தற்போதைய போதகர்களின் வேதத்துக்கு விரோதமான மனுஷ கற்பனைகளையும் மனுஷ ஞானத்தினால் உருவான கண்டுபிடிப்புகளையும் சற்று விவரமாக பார்ப்போம். முதலாவதாக யூதாசனுடைய சூழ்நிலையை பார்ப்போம். என்வாரன்மெண்ட்.
அப்போ யூதாசினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனுடைய மகிமை இடவிடாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருந்தது. அதனை விளங்கப்படுத்த யாராலும் முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் எப்படி விவரிக்க முடியும்? அவர் பரிபூரணராக இருந்தார். அவரை போல் ஒருவரும் இருந்ததில்லை. அவர் நீதிபரராக இருந்தார். அவர் பரிசுத்தராக இருந்தார். தேவனுடைய மகிமை தொடர்ச்சியாக அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று அவரே கூறியிருக்கிறார். ஏசாயா 61:1-2, லூக்கா 4:18-19. இதை விட ஒரு நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலை வேறெங்கும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு கிடைத்தது. ஆயினும் வேத வாக்கியத்தின்படி அவன் தன் ஆத்துமாவை இழந்து போனான் என்று அப்போஸ்தலர் 1:15-18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்னவெனில், சூழ்நிலை முக்கியமாக இருந்தாலும், என்வாரன்மெண்ட் முக்கியமாக இருந்தாலும், அது மட்டும் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடாது. தேவையானது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். அதுவே எதிர்பார்க்கப்படுகிறதே தவிர சூழ்நிலை அல்ல. சூழ்நிலை அவசியம்தான், ஆனால் சூழ்நிலையினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 1 சாமுவேல் 15:22-23 சாமுவேல் சொன்னதை நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமானது. சவுலுக்கு சாமுவேல் சொல்கிறார் என்ன மாதிரி என்றால், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பரிய பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். செவி கொடுத்தலும் உத்தமம். தெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. சவுல் ராஜா சாமுவேல் சவுல் ராஜாவுக்கு சொல்றார், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என கூறியிருப்பது மிகவும் பொருத்தமாய் இருக்கிறது. ஆதாமும் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். யூதாஸ் காரியோத்தும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மறுத்தான். இருவரும் தம்முடைய ஆத்துமாவை இழந்து போனார்கள். ஆதியாகமம் 2:17 தேவனால் இடப்பட்ட கட்டளைக்கு தப்பவே முடியாது, இருவரும் மரித்தனர். அடுத்ததாக யூதாஸின் இணைப்பை பார்ப்போம், அசோசியேஷனை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 24 மணித்தியாலமும் பேசக்கூடிய வாய்ப்பு யூதாஸுக்கு கிடைத்தது. இதை மிஞ்சின இணைப்பு உலகில் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. இந்த பூலகத்தில் நாம் தேவ மனிதர்களையும் தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பிரபலமான சில போதகர்களையும் நாம் காண்கிறோம். அவர்களோடு சொற்ப காலம் சற்று நெருக்கமாக நாம் பழகுவோமாயின் என்றால் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு தோன்றுவதுண்டு. இந்த போதகரோடு நான் இருந்தால் நல்லது, இந்த போதகரோடு அருகில் இருந்து அவர் சொல்றதற்கு நான் கேட்டால் நல்லது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறது பொதுவான வழக்கம். அப்போ அந்த மனுஷர்களோடு சொற்ப காலம் சற்று நெருக்கமாக பழகுவோமாயின் அந்த மனிதர்களில் உள்ள பலவீனங்களையும்
அவர்களுடைய தடுமாற்றங்களையும் நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:17 சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்னத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனுஷர்கள் பரிபூரணமற்றவர்கள் என்பதனை நாம் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். கொஞ்சம் நெருக்கமாய் போய் அவர்களுடைய பிஹேவியர், அவர்களுடைய நடத்தைகளை நாம் கவனிப்போமா இருந்தால் அவர்களுடைய உபதேசங்களுக்கும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் இடையில் பாரிய முரண்பாடுகள் தென்படுவதை நாம் காண முடியும். மனிதனுடைய பிரச்சனைகளை பார்த்து நாம் அதிர்ச்சி அடைய வேண்டி வரும். இந்த மனுஷன் இந்த மாதிரி செய்கிறாரே என்று சொல்லி அதிர்ச்சி அடைய வேண்டி வரும். மனுஷன் பரிபூரணம் இல்லாதவன், பல்வேறு விதமான குழப்பங்கள் அவனுக்குள்ள இருக்கிறத நாம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்டவாக நெருங்க அவருடைய பரிபூரணத்தை நாம் உணர முடியும். அன்பு கருணை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அன்பு கருணை கிருபையின் தோற்றம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதனை காண முடியும். நியாய பிரமாணம் மோசையின் ஊடாக வந்தது, ஆனால் கிருபையோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கிடைத்தது. யோவான் 1:17. கிறிஸ்துவோடு யூதாஸ் கொண்ட இணைப்பை விட பரிபூரணமான எந்த இணைப்பும் இந்த பூவுலகத்தில் இருந்ததில்லை. ஆயினும் யூதாஸ் காரியோத்து தன் ஆத்துமாவை இழந்து போனான். அதிலிருந்து நாம் அறியக்கூடியதென்ன? இணைப்பு முக்கியம்தான், ஆனால் இணைப்பு மட்டும் ரட்சிப்பை உத்தரவாதம் பண்ண முடியாது என்பது இதன் மூலம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு நினைத்து பார்க்க முடியாத இணைப்பு ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கிடைத்தது. ஆனாலும் இந்த இணைப்பு அவனுக்கு ரட்சிப்பை உறுதிப்படுத்தவில்லை. அவனும் தன் ஆத்துமாவை இழந்து போனான். ஆகவே தேவையானது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதொன்றே. கீழ்ப்படிய மறக்கும் எவனும் சாகவே சாவாய் என்று ஆதியாகமம் 2:17 தேவனால் கூறப்பட்ட கட்டளைக்கு ஒருவன் தப்பவே முடியாது. அவன் யாராயிருந்தாலும் அந்த கட்டளைக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது என்னென்று சொன்னால், யூதாஸின் பங்கு பற்றுதல், பார்ட்டிசிபேஷன், பங்கு பற்றுதலை பார்ப்போம். யூதாஸ் கிறிஸ்துவோடு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவோடு அவருடைய மகத்துவமான ஊழியத்தில் பங்கு பெற்றும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. யூதாஸ் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை கிறிஸ்து நிறைவேற்றும் பொழுது அவரோடு அவன் இருந்தான். அவற்றை தன் கண்களினால் கண்டான். மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதையும் குருடர்களின் கண்கள் திறக்கப்பட்டதையும் அவன் நேரடியாக கண்டான். குஷ்டரோகி சுத்தமாக்கப்பட்டதை தன் கண்களினால் கண்டான். மார்க்கு 1:40-41. மரித்து போயிருந்த யாவீரின் குமாரத்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பும் பொழுது யூதாஸ் அவரோடு கூட இருந்தான். மார்க்கு 5:21-23, மார்க்கு 5:38-43. நாயினூர் விதவையின் மகன் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது யூதாஸ் அவரோடு கூட இருந்தான். லூக்கா 7:11-15. 4 நாட்களுக்கு மேலாக மரித்து போயிருந்த லாசரு இயேசு கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது யூதாஸ் காரியோத்து அவரோடு இருந்தான். யோவான் 11:42-44. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என பேதுரு கூறும் பொழுது
யூதாஸ்காரியோத்தும் அவர்களோடு கூட இருந்தான். மார்க் 4:41. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இரையாதே, அமைதலாயிரு என கூறும்போது யூதாஸ்காரியோத்தும் அந்த அற்புதத்தை கண்டான். மார்க் 4:39. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், நோயாளிகளை குணமாக்கவும், மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் மற்ற சீஷர்களோடு கூட யூதாஸ்காரியோத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டான். கைகளை தலைமையில் வைத்து ஜெபம் பண்ணும் சலுகையை யூதாஸ்காரியோத்தும் பெற்றுக்கொண்டான். லூக்கா 10. இயேசுவின் நாமத்தினால் ஊனமானவர் எழுந்து நடந்ததை அவன் கண்டான். மற்ற சீஷர்களை போல யூதாசும் அற்புதங்களை செய்யவும், நோயாளிகளை குணமாக்கவும், அசுத்த ஆவிகளை துரத்தவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை யூதாசுக்கு கொடுக்கப்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனால் ஊழியத்திற்கு யூதாசும் உபயோகிக்கப்பட்டான். ஆயினும் அவன் தன் ஆத்துமாவை இழந்து போனான். பங்கு பற்றுதல் தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சலுகையாக இருந்தும் அதனால் மட்டும் ரட்சிப்பை உத்தரவாதம் பண்ண முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மனுஷர்கள் தேவனால் அவருடைய ஊழியத்துக்கு உபயோகிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் தங்களுடைய வழியை இழந்து போனார்கள். அப்போ ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான நிலைமையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல இணைப்பு கிடைத்தது, அவர்களுக்கு கிறிஸ்துவோடு பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அவர்களுக்கு நல்ல சூழ்நிலை கிடைத்தது. இந்த மாதிரியாக சகல வழிகளும் அவர்களுக்கு கிடைத்திருந்தாலும் அவர்கள் கடைசியில் தங்கள் ஆத்துமாக்களை இழந்து போனார்கள். முதலாவதாக நாங்கள் இந்த மனுஷனை, யார யூதாஸ் இஸ்காரியோத்தை நாங்கள் இலகுவாக அறியக்கூடியதாக இருக்கு. அவனுக்கு கிடைத்த மாதிரியான சலுகை, அதாவது தெய்வீக சலுகை வேறு எந்த மனுஷனுக்கும் கிடைக்கவில்லை. 12 சீஷர்களை தவிர வேறு எந்த மனுஷர்களுக்கும் அந்த மாதிரியான சலுகை கிடைக்கவில்லை. அதில் யூதாஸ்காரியோத்தும் ஒருவனாயிருந்தான். அவனுக்கு அந்த விதமான சலுகை தாராளமாக கொடுக்கப்பட்டது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3.5 வருஷ காலமாக அவருக்கு கீழே இருந்து அவரோடு இருந்து எல்லாவற்றையும் நேரடியாக யூதாஸ் கண்டான். அப்படி கண்டிருந்தும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தும் இறுதியில் விசுவாசத்தை விட்டு விலகினதன் நிமித்தம் அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனது மட்டுமல்ல, தன்னுடைய ஆத்துமாவையும் அவன் இழந்து போனான் என்பதை நாம் இலகுவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்